சிவபெருமானும் ஏழை பாட்டியும். இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. சிறிது நேரத்தில் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மன்னரின் உத்தரவின் பேரில் செய்தி அறிவிப்போர் ஆற்றங்கரைக்கு விரைந்து வந்து வெள்ளத்தை தடுக்க கிராம மக்களுக்கு தெரிவிக்கச் சென்றனர். அவர்கள் எப்போதும் பட்டத்து யானையுடன் அரசரின் செய்தி அறிவிக்க செல்வார்கள். ஐயோ இறைவா, எனக்கு உதவ யாரும் இல்லை, தனியாக வாழ்ந்த ஒரு வயதான பாட்டி அழுதார். அவர் சிவபெருமானின் மீது பெரும் பக்தி கொண்டவர். மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாவிடில் கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு பயந்தார். இறைவன் உதவ முடிவு செய்தார். தலையில் பிரம்புக்கூடையுடன் தோளில் மண்வெட்டியுடன் தொழிலாளி போல் மாறுவேடமிட்டு பாட்டியை அணுகி, யாராவது என்னை வேலைக்கு வைக்க விரும்புகிறீர்களா என்று கூவினார். பாட்டி மகிழ்ச்சியடைந்தார். இறைவன் அவரை சரியான நேரத்தில் அனுப்பினார் என்று நினைத்தார். எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டு, ஆனால் உங்களுக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை, பதிலாக நான் உங்களுக்கு சுவையான பிட்டு செய்து கூலியாக தருவேன் என்றார். தொழிலாளி ஒப்புக்கொண்டு பாட்டி செய்து தந்த சுவையான பிட்டினை நிறையவே சாப்பிட்டார். பின்னர் ஆற்றங்கரைக்கு சென்ற அவர் சரியாக வேலை செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர் நடனமாடி தனது கூடையில் மணலை நிரப்பி கரையில் கொட்டிவிட்டு சோர்வாக இருப்பதாக கூறி ஒரு மரத்தடியில் தூங்கினார். அவ்வப்போது எழுவார். பாட்டியிடம் மேலும் பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவார். மற்றவர்கள் வேகமாக வேலை செய்தபோது அவர் மெதுவாக நகர்ந்து எந்த வேலையும் செய்து முடிக்கவில்லை. விரக்தியடைந்த பாட்டி தன் குடிசைக்கு திரும்பினார். வேலையாள் புன்னகை செய்தார். மாலையானதும் ராஜா வந்து ஆற்றங்கரையின் ஒரு பகுதி முடிக்கப்படாமல் இருப்பதை கவனித்தார். யார் அந்த பகுதிக்கு பொறுப்பு என்று கேட்டார். தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளியை மக்கள் சுட்டிக்காட்டினர். கோபமடைந்த அரசன் அவனை தண்டிக்க ஒரு வீரனுக்கு உத்தரவிட்டான். பயத்துடன் பாட்டி ஓடோடி வந்தார். போர்வீரன் ஒரு தடியால் அவன் முதுகில் மேல் அடித்தான். அனைவரும் வியக்கும் வகையில் அவர்கள் அனைவரும் அந்த அடியின் வலியை உணர்ந்தனர். திடீரென புன்சிரிப்புடன் இருந்த தொழிலாளி காணாமல் போனார். இந்த கதையினை முழுமையாக பின்னர் ஒரு பாடத்தில் பார்ப்போமே. தயவு செய்து இதனை லைக் செய்து பகிரவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கோரி இறைவனை பெரும் கருணையினை பெறுமாறு கோருகிறோம்.